நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு பையன் இன்னைக்கு உலக அளவுல மிக சிறந்த இசையமைப்பாளரா இருக்காரு. 1968 வெறும் 400 ரூபாய் கையில வச்சுட்டு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்த ஒரு தேனி மாவட்டத்து கிராமத்து பையன் சென்னைக்கு வரும்போது முறையா கிளாசிக் மியூசிக் கூட தெரியாம இசையில அதிகமான ஆர்வம் இருந்து நானும் என் இசையும் இந்த உலகத்தையே ஆளுவோம்னு வெறியோட இருந்த அந்த ஒரு பையன் இன்னைக்கு 1500க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல 8500க்கும் மேற்பட்ட பாடல்கள்னு இந்திய சினிமாவோட வரலாற்று புத்தகத்தையே மாத்தி எழுத வச்சது இசைஞானி இளையராஜா. ஹாலிவுட் லெஜண்ட் ஜான் வில்லியம்ஸோட உலகத்தோட சிறந்த இசையமைப்பாளர் பட்டியல்ல இடம் பிடிச்ச ஒரே ஒரு இந்தியன் நம்ம இளையராஜா மட்டும்தான். 2002 பிபிசி நடத்திய உலகளாவிய வாக்கெடுப்புல 155 நாடுகளை சேர்ந்த மக்கள் ஓட் பண்ணி டாப் 10 பெஸ்ட் பாப்புலர் சாங்ஸ்ங்கிற பட்டியல்ல இளையராஜாவோட ராக்கமா கையை தட்டுப்பாட்டு 4வது இடத்தை பிடிச்சது. இசைஞானிக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. அபிஷியலா அவர் பிறக்கும் போது அவருக்கு வச்ச பேரு ஞானதேசிகன். ஸ்கூல்ல சேரும் போது அவரோட பேரை டேனியல் ராசையான்னு மாத்திக்கிட்டாரு. கிராமத்து மக்கள் எல்லாருமே அவரை ராசையான் தான் கூப்பிடுவாங்களாம். இளையராஜாக்கு மியூசிக் சொல்லி கொடுத்த தன்ராஜ் மாஸ்டர் இளையராஜாக்கு வச்ச பெயரு ராஜா. ஆல்ரெடி அந்த டைமிங்ல AM ராஜான்னு ஒரு சிங்கர் இருந்திருக்காரு. அதனால அவர் பேருக்கு முன்னாடி இளையா அப்படிங்கிற ஆட் பண்ணிட்டு இளையராஜான்னு மாறிட்டாரு. உங்களுக்கு இளையராஜாவோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.